இந்த ஸ்பேஸை வந்து நம்ம ஹேண்ட் வாஷ்க்குன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹேண்ட் வாஷ் பொறுத்த வரைக்கும் கீழே ஒரு ஹேண்ட் வாஷ் கேபினெட், இதுலேயும் கை கழுவுறதுக்கு ஒரு அழகான ஒரு ஹேண்ட் வாஷ் கேபினெட். இதை நம்ம ஏதாவது தெரிச்சுதுன்னா என்ன பண்ணுறதுக்காக இங்கேயும் ஒரு ஃப்ளூட்டர் பேனல், இங்கே வந்து ஒரு மிரர். இங்கே பூஜா பக்கத்தில் இருக்கனால இந்த பூஜாவை இந்த ஹேண்ட் வாஷ் வந்து ஒரு நெருடல் கொடுக்கக்கூடாதுன்றதுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இங்கே ஃப்ராஸ்டட் கிளாஸ் போட்டு இது பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம். நமக்கே இங்கே நின்னாலும் அங்கே பூஜாவுக்கு பக்கத்தில் நம்ம வந்து ஒரு மவுத் வாஷ் பண்ணுறோமோ வேறு ஏதாவது விஷயங்கள் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த ஒரு பார்ட்டிஷனும் வந்து நம்ம இதை ஆட் பண்ணியிருக்கோம். இது பிளெயினாக இருந்தாலும் நல்லா இருக்கான்றதுக்காக ஒரு ஃப்ராஸ்டட் டிசைனும் இதில் கொடுத்துருக்கோம். தென் இது பக்கத்துலேயே வர்றது இது பூஜா கேபினெட். பூஜா கேபினெட்னா யூஸ்வலாக எய்தர் ஒரு சின்ன ஒரு வார்ட்ரோப் மாதிரி பண்ணுவோம், இல்லை ஒரு ரூமுக்கு கீழே இது பண்ணுவோம். இது என்னென்னா இந்த ரூமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஒரு எம்டி ஸ்பேஸ். இந்த எம்டி ஸ்பேஸை பூஜா ரூமாக கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் டஃப் அண்ட் கிளாஸ், ரெண்டு சைடுமே டஃப் அண்ட் கிளாஸ். டஃப் அண்ட் கிளாஸில் நம்ம இது பிளெயினாக போடாமல் இதில் வந்து எச்சிங் டிசைனும் கொடுத்துருக்கோம். ரெண்டு விளக்கு இருக்க மாதிரி, ஸ்வஸ்திக் ஓம், கீழே எகைன் விளக்கு இருக்க மாதிரி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் கொடுத்துருக்கோம். அண்ட் இது வந்து அப்படியே ஓப்பன் பண்ணோம்.